ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அனிமேட்லர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 39வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 38 வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ ஃப்ரிசியாவை வச்சு அந்த முல்லோ அப்படிங்கிற லாடு கூட சண்டை போட்டு இருந்திருப்பான். அந்த முல்லோ அப்படிங்கிற லாடும் ஆபர் அப்படிங்கிற ஒரு வேம்பையரை சமன் பண்ணிருப்பான். அந்த ஆபர் அப்படிங்கிற வேம்பையரை நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த முல்லோவையும் டேய் இன்னைக்கு உன் கதையும் முடிய போகுது, நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு அந்த முல்லோவோட பிளட் அப்சர்வ் பண்ண போயிருப்பான். அப்புறமேட்டுக்கு ஒரு சவப்போட்டியில இருந்து ஏதோ ஒரு வேம்பையர் பொண்ணு எந்திரிச்சிருக்கும். அந்த பொண்ணும் என்னோட சில்ட்ரன்ஸுக்கு ஏதோ பிரச்சனை, நான் என்னன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்திருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த லார்டு முல்லோவோட வில்லாவை தான் காட்டுறாங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோவும் அடுத்து யாரு அப்படின்னு அவனோட பிளட் கிறிஸ்டலை கிரியேட் பண்ணி அங்க இருக்க எல்லாத்துக்குமே அவனோட பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றான். அங்க ஒரு வேம்பையரை கூட்டிட்டு வந்துட்டு டேய் நவராத, இது கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்க அப்படின்ட்டு அவனோட பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றான். அந்த முல்லோவையும் நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டா நடக்குது. இப்ப நம்ம ஹீரோ ஒரு வேம்பையருக்கு பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றான்ல, அவனும் டேய் வலிக்குதுரா அப்படின்னு கதறான். அவனுக்கு அந்த கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்ணி முடிச்சோட்டி டேய் உனக்கு தான் முடிஞ்சில்ல, இங்க இருந்து கிளம்பு, அப்புறம் அடுத்து யாரு வாங்கடா அப்படிங்கிறான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிளட் கிறிஸ்டலை வாங்கினான்ல, அவனும் ஏன்டா டேய் செவனேன்னு அவனை கூட்டிட்டு வந்து பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றேன், பவரை கொடுக்குறேன் அப்படின்னு என்ன டயர்ட் ஆகிட்டு ஏன்டா கத்துற, நான் உன்னை ஏதாவது கேட்டனா, நீயா வந்து எனக்கு பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்ண, இப்ப நீயா போடான்னு கத்துற, ஏன்டா தான் இப்படி பண்ற அப்படின்னு அவனும் இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லாத்துக்கும் அந்த பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்ணிட்டு பா சாமி ஒரு வழியா முடிஞ்சே அப்படின்ட்டு டேய் இந்த கேபிட்டல்ல இருக்க சபார்டினேட்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்க அப்படின்னு அந்த முல்லோகிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். இவனை எப்படி நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னு தெரியல. அப்ப அந்த முல்லோவும் சரி அப்படின்ட்டு இந்த ரெஸ்ட்டை வச்சு இந்த ஆர்டரை நம்மளால ஈஸியா சமன் பண்ண முடியும், இதுதான் இதோட எஃபிஷியன்ட் வே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே என்ன அவனோட டோன் மாறுது, இங்க யாரு ஹெட்டுங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு அவனை மிரட்டுறான். அப்ப அந்த முல்லவும் அது வந்து இல்ல இதுதான் இந்த ஆர்டரை சமன் பண்றதுக்கு ஒரு எஃபிஷியன்டான வே அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நான் எல்லாம் எதிர்பார்த்ததுதான், ஒரு கிளான் லீடர் நமக்கு ஹெல்ப் பண்றதுனால எல்லாமே ஸ்மூத்தா போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லவும் டென்ஷன் ஆயிட்டு டே மவனை என்னைக்காவது ஒரு நாள் மாட்டு உன்னை வச்சு செய்யறான் அப்படின்னு இவனும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் கால்குலேட் பண்ண தியரி கரெக்டா இருக்கு, இந்த ஹை லெவல்ல இருக்க வேம்பியருக்கு என்னோட பிளட் கிறிஸ்டலை கொடுக்கறது ரொம்ப ஆபத்து, அதனாலதான் இந்த ஹை லெவல்ல இருக்க வேம்பியர் எல்லாம் நான் அவங்களோட பிளட் அப்சர்வ் பண்ணி லோ லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமேட்டுக்கு என்னோட கிறிஸ்டலை கொடுத்து அவங்களை என் கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பேன். அப்புறம் ஃபைனலா இந்த பேர்கோஸ் லீக் தான் இப்ப எனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் பிளட்டாவே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்டா ஒரு வேம்பியரை வந்து எனக்கு அடிச்சு நானும் ஒரு வேம்பியரா மாறினேன். அங்க இருந்தே நான் அடிப்பட்டு மிதிப்பட்டு இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். அதுக்கு இவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இந்த வேர்ல்டே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு டே முல்லோ அப்படின்னு அவனை கூப்பிடுறான். அப்ப அந்த முல்லோவும் சொல்லுங்க மாஸ்டர் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே இந்த பேர்கோஸ் லீக் கிளானோட எல்லா ரீஜியன்ல இருக்க மெம்பர்ஸையும் கூப்பிடு, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறான். அந்த முல்லோவும் சரி மாஸ்டர் அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பிட்டு டே முல்லோ அப்புறம் ஒன்னு சொல்லணும் அப்படிங்கிறான். முல்லோவும் இப்ப என்னது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இந்த கான்டினென்ட்டோட கொஞ்சம் இன்டெலை கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறான். இன்டெல் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் தான். அந்த முல்லோவும் என்னது இந்த கான்டினென்ட்டோட இன்ஃபர்மேஷனா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா, நீ உனக்குன்னு ஒரு ஓன் இன்டெலிஜென்ட் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்க இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் கிட்ட கனெக்ஷன் வச்சுட்டாலும் சரி, நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த முக்கியமான டாஸ்கை நான் உனக்கு அசைன் பண்றேன், இதை நீ முடிச்சிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். அப்ப அந்த முல்லோவும் சரி அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நான் ஃப்ரிசியா கிட்ட கேட்டப்ப நீங்க வந்து இந்த வேம்பியரோட கிங்கா மாறணும் அப்படின்னு சொன்னீங்களாம், நீங்க ஏற்கனவே உங்களோட பவர் என்ன அப்படிங்கறத எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இதுவே போதும் லார்டு, ஹென்ஸ் நான் எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரிடா சரி இப்ப நான் சொன்ன வேலையை போய் செய்ய அப்படின்ட்டு வெளியே வந்து என்னது நானா இந்த மாதிரி சொன்னேன், நான் எப்படா சொன்னேன், எனக்கே ஞாபகம் இல்லையா, சரி ஓகே நான் எப்ப சொல்லியிருந்தேன் என்ன, இந்த மாதிரி எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றதே போதும், என்னால இதுக்கு மேலேயும் சபார்டினேட்ஸை கமாண்ட் பண்ண முடியாது, அதனால நான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி பண்ணோம், இதுதான் இந்த வேம்பியர் கிங்கோட வழி அப்படின்ட்டு சரி ஓகே இதுதான் கரெக்டான டைமா இருக்கும், இப்ப நான் சீரியஸான கேம் பிளேவுக்கு ரெடியாக வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு இடத்துல நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ இதை பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த ஜா லைன் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா பரவாயில்லாமே அப்படின்ட்டு, அப்புறம் இந்த போன்ஸும் இன்னும் கொஞ்சம் வளைஞ்சி லைட்டா ஷார்ப்பா இருந்தா பரவாயில்லாம் அப்படின்ட்டு இப்ப ஃபைனலா முடிஞ்சு, இப்ப பாருங்கடா ஃபைனல் லுக் அப்படின்னு நம்ம ஸ்கெலிடன் அவதார நம்ம ஹீரோ பயங்கரமா ரெடி பண்ணிக்கிறான். அதாவது ஒரு பக்காவான டீமன் கிங்கா ரெடி பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஸ்கெலிடன் அவதாரம் நான் ஒரு டீமன் கிங்கா
பெண்டிங்கா இருந்துட்டு இதை கூட பண்ணலாம் இப்படி இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். இந்த காஸ்டியூம் நம்ம ஸ்கெலிட்டன் அவதாருக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு இருந்தால லாங் கோட்டும் மாஸ்க்கும் அதுதான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே இப்போ ஃபைனலா இந்த லெவலை கிளியர் பண்ணியாச்சு. இந்த வேம்பியர் பேர்கோஸ்லிக்கோட லெவல் இப்போ கிளியர், அதுவும் பர்ஃபெக்டா 3 ஸ்டார்ல கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம வேம்பியர் அவதாரும் கொடி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் ரைட்டு நம்ம இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சு, இப்ப போய் கேஷை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கர்மா ஷாப் ஓபன் பண்றான். அங்க பார்த்தா 1.3 மில்லியன் கர்மா பாயிண்ட் இருக்கு. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நார்மலா ஒரு கிளானை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருக்கும். அது எனக்குமே ஒரு கனவா இருந்துச்சு, இப்ப அது நினைவாயிருச்சு. அப்புறம் இப்ப என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ட்டு யூனிக் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு 9 லட்சம் கர்மா பாயிண்ட் வச்சு அவனோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா 2 விண்டோ பாப்பப் ஆகுது. நம்ம ஹீரோவும் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எனக்கு இப்ப 2 ஸ்டேட்டஸ் விண்டோ பாப்பப் ஆகிது, அப்படின்னா இந்த டைம் எனக்கு 2 ஸ்கில் அப்கிரேட் இருக்கா அப்படின்ட்டு. என்னது மீடியம் செலக்ஷனா? இந்த ஸ்கில்ல வச்சு தானே என்னோட அவதாரோட குவான்டிட்டியை என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை நான் எப்பவும் அப்கிரேட் பண்ணும் போது கிடைக்கிற ஸ்கில் தானே அப்படிங்கிறான். இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோவால இன்னும் ஒரு 2-3 அவதாரை எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் அந்த அவதாரோட பவரை இன்க்ரீஸ் பண்றது கொஞ்சம் ஃபாஸ்டாவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோவும் இல்ல என்னது இந்த ஒரு ஸ்கில்லுக்கு நான் 9 லட்சம் கர்மா பாயிண்ட வேஸ்ட் பண்ணிருக்கேனா, ஏன்டா இப்படி தெரிஞ்சுதான் நான் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஸ்கில்லை வச்சு என்னால வெறும் வெவ்வேறு ரேஸ்ல இருக்க அவதாரை கிரியேட் பண்ணி நான் சும்மா பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு. சரி அடுத்து என்னது என்டிட்டி ப்ரொஜெக்ஷனா, இது என்னடா ஸ்கில் அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னடா நோட்டிபிகேஷனே ஒரு தினுசா வருது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்க பார்த்தா உங்களால இந்த ஸ்கில்ல டெய்லி ஒரு டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கில்ல யூஸ் பண்றது மூலியமா உங்களோட ஒரு அவதாரை உங்களோட பாடிக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னடா இது ஸ்கில்லு, அப்படின்னா இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி என்னால என்னோட அவதாரோட பவரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவுக்கு கீழே 6 அவதாரோட ஷேடோவும் இருக்கிற மாதிரி இருக்கு. கைஸ் இந்த மான்வா இதோட ஆன்கோயிங் முடிஞ்சு, இதுக்கு மேல நம்ம புது மான்வா தான் போடணும். 17ஆம் தேதியில இருந்து புது மான்வா டெய்லி நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிரும். எனக்கும் அன்னையோட எக்ஸாம் முடியுது. நான் வந்து இந்த யங்லார்டு ரீபார்ன் அசாசின் அப்படிங்கிற மான்வா போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மான்வா சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா எல்லா மான்வாவும் ட்ரை பண்ண பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.